உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இன்றைக்கு சென்னையில் கைது செய்யப்பட்டார். அது குறித்து நாம் பேச இருக்கிறோம். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் அனைத்து பணியாளர்கள் நல சங்கம் இணைந்து நடத்திய தொடர் போராட்டம் அந்த சங்கங்களைச் சேர்ந்த மகளிரால் முன்னெடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட கடந்த 10 நாட்களாக அந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்களுடைய கோரிக்கை தங்களை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும். அத்தக்கூலி மாதிரி வச்சுருக்காங்க, டெய்லி சம்பளத்துக்கு அவங்கள வச்சுருக்காங்க. அவர்களுடைய பணியை நிரந்தரப்படுத்த வேண்டும், பணி பாதுகாப்பு அவர்களுக்கு அளிக்க வேண்டும், இவ்வளவு நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி வேலை நேரத்தை குறிப்பிட வேண்டும் அப்படின்லாம் முன் வச்சு அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த போராட்டத்தில் பங்கேற்று போராடி கொண்டிருக்கிற போராளிகளை அரசு அடாவடியாக கைது செய்ய போகிறது என்று கேள்விப்பட்டு அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் களத்துக்கு சென்றார். சென்றவுடன் அங்கிருக்கக்கூடிய காவல்துறையினர் அண்ணன் சீமான் அவர்களை அந்த போராட்ட களத்தில் இருக்கிற பெண்களை சந்திக்க அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தினார்கள். அண்ணன் சீமான் அவர்கள் காவல்துறையினரை பார்த்து கேள்வி எழுப்பினார். எதற்காக என்னை நீங்கள் போராட்டத்தில் பங்கேற்பதை தடுக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த காவல்துறையினர் சொன்னாங்க, இவங்க அனுமதி இல்லாமல் போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ அண்ணன் கேட்டார், யாருக்கிட்ட அனுமதி வாங்கணும்? இது எங்கள் நாடு, எங்கள் உரிமையை கேட்டு போராடுவதற்கு நாங்கள் யாரிடம் அனுமதி வாங்கணும் அப்படின்னு அண்ணன் கேட்டாங்க. இல்லை, அவங்களும் அனுமதி வாங்காமல் போராடுறாங்க, நீங்களும் அனுமதி வாங்காமல் வந்திருக்கிறீங்க, நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, என்ன தான் பண்ணுவீங்க அப்படின்னு அண்ணன் கேட்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, கைது செய்ய போகிறோம், அவர்களையும் கைது செய்ய போகிறோம், உங்களையும் கைது செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கைது தானே செய்ய போகிறீங்க, வாங்க கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் உடனேயே அந்த கைது செய்து ஏற்றுகிற வாகனத்தில் போய் ஏறி உட்காந்துட்டாங்க. இது என்ன உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முழுதும் 7.25 லட்சம் ஊழியர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எதுக்காக இவங்க நியமிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய சுய உதவி குழுக்கள், பெண்கள் சுய உதவி குழுக்கள் தமிழ்நாடு முழுதும் எல்லா கிராமங்களிலும் 20 பேர் கொண்ட ஒரு குழுவாக பிரித்து பெண்களை கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த கட்டமைப்பை உருவாக்கியது புள்ளிச்சேரி சின்னப்பிள்ளை என்கிற ஒரு பெண், ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண் உருவாக்கிய அமைப்பு களஞ்சியம் அமைப்பு. அந்த அமைப்பில் 20 பேர் கொண்டவர்களை ஒருங்கிணைத்து ஒரு களஞ்சியமாக கட்டமைத்து அவங்க ஒரு இயக்கத்தை உருவாக்கியிருந்தாங்க. ஐயா வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது அந்த களஞ்சியம் அமைப்பை உருவாக்கிய புள்ளிச்சேரி சின்னப்பிள்ளை அவர்களை அழைத்து அந்த அம்மாவினுடைய காலில் இந்த மேடையிலேயே விழுந்து கும்பிட்டார் வாஜ்பாய். கும்பிட்டுட்டு அவர் சொன்னார், உங்களை மாதிரியான பெண் தான் இந்த தேசத்துக்கு வேண்டும் என்று அன்றைக்கு சொன்னார். அன்றைக்கு ஒரு உயரிய நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட இந்த மகளிர் சுய உதவி குழுக்களை இன்றைக்கு திமுக அரசு எதுக்கு பயன்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள், இவங்க உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த வட்டார ஒருங்கிணைப்பாளர்களை வைத்து இவர்கள் போடுகிற மாநாட்டுக்கு இந்த சுய உதவிக்குழு பெண்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அழைத்து செல்லுவது, திராவிட மாடல் அரசு கொண்டு வருகிற காலை உணவு திட்டத்தில் இருந்து, இந்த பெண்களுக்கு 1000 ரூபா பணம் கொடுக்கிற திட்டத்தில் இருந்து அனைத்து திட்டங்களையும் நடைமுறைப்படுத்துகிற வேலையை செய்கிறது, இது எல்லாத்தையுமே இந்த வட்டார ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கிற இந்த தொழிலாளர்கள் தான் செய்கிறார்கள். சரி, இவங்களுக்கு அதற்கு உரிய நேரங்காலம் ஏதாவது இருக்கா? இத்தனை மணிக்கு வேலைக்கு போகணும், இத்தனை மணிக்கு வேலையை விட்டு வந்துடணும்னு ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்களா? அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவர்கள் எப்படி காவல்துறையினர் நேரங்காலம் இல்லாமல் எப்படி உழைக்கிறார்களோ அதே போல் இந்த வட்டார ஒருங்கிணைப்பாளர்களும் நேரங்காலம் இல்லாமல்
உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. சரி, அதற்கான ஊதியம் அவர்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. பணி நிரந்தரம் இல்லை, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குதானா அதுவும் இல்லை. வெறும் 12,000 ரூபா ஒரு மாதத்துக்கு கிடைக்குது. இதை வச்சு எப்படி அவங்க குடும்பம் நடத்த முடியும்? நீங்கள் நல்லா யோசிங்க. இந்த மக்கள் மாறா உழைத்து விட்டு எங்களை பணி நிரந்தரப்படுத்துங்கள், எங்களுக்கு ஓய்வூதியம் கொடுங்கள், எங்களுக்கு எங்கள் உழைப்புக்கேற்ற சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டால் இந்த அரசு செவிசாய்க்க மறுக்கிறது. இப்போ திமுக அரசு மாறிடுச்சுன்னு வச்சுங்க, இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடும். ஏனென்றால் இவங்கெல்லாம் டெம்பரவரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக உருவாக்கி இருப்பவர்கள் லட்சக்கணக்கான பேரை உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்போ பாருங்க, ஒரு கனவு திட்டம் கொண்டு வர்றாரு. நீங்கள் என்ன கனவு, உங்கள் கனவை சொல்லுங்கள், நாங்கள் அதை நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களோடு கைதானவர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 2,500 பேர் கைதாகியிருக்காங்க. அந்த 2,500 பேர் அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, முதலமைச்சர் கேட்குறாரு, நீங்கள் என்ன கனவு வச்சிருக்கீங்க சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அதை பொறுப்பை எங்ககிட்ட தான் கொடுத்துருக்காரு. இவங்க ஒவ்வொரு பெண்ணையாக சந்தித்து நீங்கள் என்ன கனவு, உங்கள் கனவுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு எழுதி அதை கொண்டுகிட்டு போய் அவங்க கொடுக்கணும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் போகிறது தான் எங்கள் கனவு, திமுகவை தோற்கடிப்பது தான் எங்களுடைய கனவு அப்படின்னு சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களிடம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த பெண்கள் எல்லாம் அண்ணன் சீமான் அவர்களை சூழ்ந்து கொண்டு தங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமத்தை, தங்கள் அனுபவிக்கிற துயரங்களை, இந்த அரசு செய்கிற கொடுமைகளை அண்ணன்கிட்ட கண்ணீர் மல்க அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசும்போது கூட அதனால தான் சொன்னார், இந்த ஆட்சி என்பது சர்வதிகார ஆட்சியை விட கொடுமையான ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி இந்த ஆட்சி. ஏன் அது கொடுங்கோன்மை ஆட்சின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளும் இன்னைக்கு போராட்ட களத்தில் நிற்கிது. செவிலியர்கள் போராடுகிறார்கள், மருத்துவர்கள் போராடுகிறார்கள், கல்லூரி பேராசிரியர்கள் போராடுகிறார்கள், பள்ளி ஆசிரியர்கள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. எல்லாரும் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு, நாங்கள் நல்லாட்சியை கொடுத்துருக்குறோம், எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி மாறுதட்டி கொண்டு நிற்கிறார்கள். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகளை சேர்ந்தவர்களும் தங்களுக்கு உரிமை வேண்டும் என்று களத்தில் நிற்கிற போது அவர்களை போராட விடாமல் தடுத்து நிறுத்தி குற்றவாளிகளை கைது செய்வது போல் கைது செய்தால் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் குற்றவாளிகள். நீங்கள் நல்லா யோசிங்க, அதானே உண்மை. இந்த குற்றவாளிகளை திரும்ப ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரலாமா? அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களிடம் நாங்கள் உங்களை கைது செய்வோம் என்று சொன்னால் அண்ணன் சீமான் அவர்கள் பயந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதிலிருந்து பின்வாங்கி வந்து விடுவார் என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். அதனால தான் அந்த கைது பூச்சாண்டிய அண்ணங்கிட்ட காட்டியிருக்காங்க. அண்ணன் என்ன செஞ்சாரு? கைது தானே செய்ய போறீங்க, வாங்க அவர்களை கைது செய்வதற்கு முன்பாக என்னை கைது செய்யுங்கள் என்று சொல்லி அவர் நேர ஏறி போய் அந்த வாகனத்தில் அமர்ந்ததும் அண்ணனோடு சென்றிருந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகளும் வாகனத்தில் ஏறி கைதாகி இருக்கிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. கைது என்று சொன்ன உடனே களத்தில் இருந்து ஓடுகிற அரசியல்வாதி எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். புறமிதுகிட்டு ஓடுபவர்களை நாம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் மக்களோடு மக்களாக நிற்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களம் எப்படி இருக்கு? யார் யாரோட கூட்டணி போகணும், யார் யாருக்கிட்ட எத்தனை சீட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் பல கட்சிகள் அந்த விருப்ப மனுக்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சூழ்நிலையில் எல்லோருமே தேர்தலை நோக்கி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் போராட்ட களத்தில் இருக்கிற மக்களை நோக்கி போய் மக்களோடு மக்களாக நின்று அவர்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவராக இன்னைக்கு இருக்கார். இதை தமிழகத்து மக்கள் புரிஞ்சுக்கிறணும். அதாவது மக்கள் தலைவர் யாரு, யாரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறணும். சரி, போராட்ட களத்தில் மக்கள் போராடுகிறார்கள், எந்த திசையில் திரும்பினாலும் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து ஐயா மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்றாங்க, இன்னைக்கெல்லாம் போராடுவது ஒரு பேஷன் ஆகி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஐயா,
மக்கள் போராடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடம் சென்று ஏன் போராடுகிறீர்கள், உங்களுக்கு என்ன குறை இருக்கு அப்படின்னு ஐயா மா சுப்பிரமணியம் அவர் கேட்பதற்கு பதிலாக மக்களை இழிவு செய்கிறார், போராடுகிற மக்களை இழிவு செய்கிறார். சரி, இந்த நேரத்தில் தேர்தல் வரப்போகுது, திமுகவினுடைய ஆட்சியை முடிய போகுது, இந்த நேரத்தில் மக்கள் ஏன் போராடுறாங்க அப்படிங்கிற கேள்வியவும் திமுக தரப்பினர் கேட்குறாங்க. அதாவது யாரும் தூண்டி விட்டு அவங்க போராட வரல, இந்த நேரத்தில் கேட்டாவளாவது தேர்தல் வருகிறதே என்கின்ற அச்சத்தில் மக்கள் மனமாறி ஓட்டு போடாமல் போய்விடுவார்களே என்கிற எண்ணத்தில் போராடுகிற ஆசிரியர்களுக்கு, போராடுகிற செவிலியருக்கு, போராடுகிற இந்த வட்டார ஒருங்கிணைப்பாளர்களுக்கு, போராடுகிற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு நீங்க நியாயம் கொடுப்பீர்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நேரத்தில் அனைவருமே களத்தில் நிற்கிறாங்க. அங்கன்வாடி பணியாளர்கள் பாவம், குழந்தைகளோடு அல்லாடக்கூடியவர்கள், குழந்தைகளுக்கு உணவு சமைத்து கொடுக்கக்கூடியவர்கள், அவர்களை கூட நீங்கள் போராட வைத்து விட்டீர்கள் என்பது அவமானமா இல்லையா? ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை சிந்திச்சு பாருங்க. ஆகவே ஒன்று மட்டும் இந்த மக்களுக்கு நான் உறுதியாக சொல்கிறேன், அது என்னன்னா, இந்த போராட்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கெல்லாம் ஒரு நியாயமான தீர்வு வேணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் முன்வைக்கிற கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா, அதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. அந்த வாய்ப்பு 2026 நீங்கள் இன்றைக்கு மக்களோடு மக்களாக களத்தில் நின்று போராடுகிற, கைது செய்வேன் என்று காவல்துறை சொன்ன உடனேயே மக்களுக்கு முன்னால் என்னை கைது செய் என்று தன்னை கைதுக்கு உட்படுத்தி கொண்ட எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு விவசாய சின்னத்தில் நீங்கள் வாக்களிங்க. அண்ணன் சீமான் உண்மையாகவே தமிழ்நாட்டில் வெற்றி அடைந்து தமிழகத்தின் முதலமைச்சராக வந்தா தமிழகத்தில் ஒரு இடத்துல கூட போராட்டங்கள் நடக்காது. அப்படி ஒருவேளை கோரிக்கைகள் முன்வைத்து போராட்டங்கள் நடந்தா எங்களுடைய அமைச்சர்கள், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களை அணுகி நீங்க என்ன கோரிக்கையை முன் வச்சு போராடுறீங்கிறத கேட்டு அதை முதலமைச்சரின் கவனத்துக்கு உடனே கொண்டுகிட்டு போய் உங்கள் பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைப்போம். ஆகவே உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்கள், உங்கள் பிரச்சனைகள் என்ன என்று அறிந்த பிள்ளைகள் நாங்கள். எங்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களியுங்கள். மக்களோடு மக்களாக நிற்கின்ற மக்கள் தலைவன் செந்தமிழன் சீமானை தமிழகத்தின் முதலமைச்சர் ஆக்குங்கள். தமிழகத்தில் போராடி கொண்டிருக்கும் மக்களினுடைய பிரச்சனை அனைத்தும் முடிவுக்கு வரும். நன்றி, வணக்கம்.